சென்னை பல்லாவரத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 9 கோடி மதிப்பிலான 27 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் திருநீர்மலை நாகல்கேணி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தியாகராய நகரில் இருந்து குரோம்பேட்டை நோக்கி சென்ற பிரபல நகைக்கடைக்கு சொந்தமான வாகனத்தை மடக்கி சோதனையிட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி 27 கிலோ தங்க நகைகள், வைரம் மற்றும் வெள்ளி நகைகள் கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் பல்லாவரம் தொகுதி தேர்தல் அலுவலர் பாலகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர். விருதுநகரில் முட்டை வாங்க சென்ற வாகனத்தில் முறையான ஆவணம் இல்லை என்று கூறி 1,30,000 மதிப்புள்ள சில்லறை நாணயங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த குருசாமி சிவகாசி அருகே சங்கரலிங்கபுரத்தில் முட்டை வாங்குவதற்காக 1,30,000 மதிப்பிலான 10 ரூபாய் நாணயங்களை வாகனத்தில் கொண்டு சென்றார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,39,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மருத்துவக் கல்லூரி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்ற 2 வாகனங்களை சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 1,39,00,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 11 லட்சம் பணம், 4 கிலோ வெள்ளி மற்றும் 350 புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சங்கரகிரி வேம்படி தாளம் பகுதியில் ஈரோட்டை சேர்ந்த தனசேகரனிடமிருந்து 1 லட்சம் ரூபாயும், சேலத்தை சேர்ந்த அழகுவேல் என்பவரிடமிருந்து 7 லட்சம் ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடியில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், 4 கிலோ வெள்ளி மற்றும் 350 காட்டன் புடவைகள் உரிய ரசீது இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பாதுகாப்பு வாகனத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 91 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அப்பணம் சத்தியமங்கலம் ராஜநகரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து ஈரோடு ஐஓபி வங்கிக்கு எடுத்து சென்றது தெரிய வந்தது. கடலூர் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் அரசு பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இருந்து சேலம் சென்ற அரசு பேருந்து நிறுத்த சோதனையிட்டதில் டிராவல் பேக்கில் கட்டுக்கட்டாக 10 லட்சம் ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அப்பணத்திற்கு யாரும் உரிமை கோராதால் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹவாலா பணமா என விசாரித்து வருகின்றனர்.